சாதாரண நடுத்தர குடும்பத்தில் பிறந்த இளைஞன் படிக்கிறதுல ஆர்வம் காட்டாமல் சினிமா நடிகனாக போகிறேன்னு சொன்னால் பொதுவாக ஒரு அப்பா என்ன சொல்வார்? ஒழுங்காக உருப்படுற வழி போய் பாடுறான்னு சொல்லி அவன் கனவுகளுக்கு அவரே தடையாக இருப்பார் இல்லையா? ஆனால் மகனோட லட்சியம் நிறைவேறதுக்கு அவனோட அப்பாவே மிகப்பெரிய ஒரு ஊக்க சக்தியாக இருந்தால் எப்படி இருக்கும்? நம்புற மாதிரியே இல்லையே, இப்படி ஒரு அப்பா நமக்கு இல்லையே, ஆனால் கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற படம் தான் ஸ்டார். சின்ன வயசுல இருந்தே ஒரு நடிகன் ஆகணுன்ற கனவோடவே வளர்றாரு கவின். இன்ஃபேக்ட் அவரோட அப்பா லால் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறதால அவரே அதுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாகவும் இருக்காரு. கவினோட கதாபாத்திரம் பேர் இதில் கலை. கலையோட சினிமா ஆர்வம் எப்படிப்பட்டதுன்னா, +2 எக்ஸாமை ஒழுங்காக எழுதி மார்க் எடுக்கிறத விட படைப்பா படத்தோட டிக்கெட்டை மொத்தமாக வாங்கி ஸ்கூலில் அது பொண்ணுங்க கிட்ட பந்தாவாக விநியோகிக்கிற அளவுக்கு இருக்குது. விஸ்காம் படிக்க போகிறேன்னு சொல்கிற கவினை கட்டாயப்படுத்தி இன்ஜினியரிங் கல்லூரிக்கு அனுப்பிடுறாங்க அம்மா கீதா கைலாசம். ஆனால் அவரும் அவர் அப்பா லாலும் சேர்ந்து ஒவ்வொரு சினிமா கம்பெனியாக ஏறி இறங்கி நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தேடுறாங்க. இதுக்கு நடுவில் காலேஜில் ஹீரோயினை சந்திச்ச அடுத்த நொடியே காதல், பாட்டு, டான்ஸுன்னு எல்லாமே வழக்கம் போல் நடக்குது. அப்போ அசாதாரணமாக இந்த படத்தில் என்ன நடக்குதுன்னா, வாய்ப்பு கேட்க போகிற இடங்களில் கலைக்கு ஏற்படுற அவமானம், ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சி அதுக்காக உற்சாகமாக முழு வேகமாக தயாராகிறப்போ அவரோட வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடுற மாதிரி ஒரு பயங்கரமான திருப்பம், அதனால் ஏற்படுற காதல் பிரேக்கப், இதெல்லாம் தாண்டி வாழ்க்கையில் தான் அடைய நினச்சதை கலை சாதிச்சாரா இல்லையாங்கிறது தான் கதை. படத்தோட பெரிய ப்ளஸ் நிச்சயமாக கவினோட பெர்ஃபார்மன்ஸ் தான். லிஃப்ட்டு, டாடா படங்களே ரொம்ப இயல்பாக யதார்த்தமாக பண்ணக்கூடிய நடிகராக தன்னை நிரூபிச்சிருந்தாலும் இந்த படத்துக்காக இன்னும் நிறைய மெனக்கெட்டு இருக்கிறது ஸ்க்ரீனில் ரொம்ப நல்லாவே தெரியுது. ஸ்கூல் பையனா, கல்லூரி மாணவனா, நடிகனாக முயற்சி பண்ணி ஆனால் தொடர்ந்து தோல்விகளே சந்திக்கிற பரிதாபத்துக்குரிய ஒரு ஜீவனா, இப்படி வேறு வேறு பரிமாணங்களில் ரொம்ப யதார்த்தமாக பண்ணி அசத்தியிருக்காரு. குறிப்பாக நடிக்கிறதுக்கு பயிற்சி எடுக்க பாம்பேக்கு போய் அங்கே நடிப்பு கோச்சாக இருக்கிறவர்கிட்ட அவர்கிட்ட ஏற்படுற அவமானங்கள், அப்புறம் அந்த காசு இல்லாமல் கலைப்படுற சிரமங்கள், தோத்துட்டேன்ப்பான்னு அப்பா கிட்ட ஃபோனில் கலங்குற ஒரு காட்சி, இந்த மூஞ்சி எவன் சினிமாவில் காட்டுவான்னு அவமானப்பட்ட டேரக்டர் கிட்ட இந்த மூஞ்சி நீங்கள் பார்ப்பீங்கடான்னு சொல்கிற அந்த இடம், இப்படி நிறைய இடங்களை குறிப்பிட்டு சொல்லலாம். லால் பற்றி சொல்லவே வேணாம். மகன் தோல்வியில் தளர்ந்து போகிற ஒவ்வொரு சமயத்திலும் அவனுக்கு தன்னம்பிக்கை ஊட்டுற விதமாக பேசுகிற இடங்கள், அப்புறம் நடிக்க ஆசைப்படுற மகன்கிட்ட தன்னோட நடிப்பு திறமையை அப்பப்போ காட்டி எப்படி நம்ம பெர்ஃபார்மன்ஸ்னு கேட்குற காட்சின்னு மனுஷன் அமர்க்கலப்படுத்தியிருக்காரு. கவினோட அம்மாவை வர கீதா கைலாசம்லாம் நடிக்கிற மாதிரியே தெரியல, அப்படி ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். மற்றபடி படத்தில் 2 ஹீரோயின் இருக்காங்க. மலர்கொடியாக நடிச்சிருக்கிற பிரீத்தி முகுந்தன் முடிஞ்ச வரைக்கும் இயல்பாக நடிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த பிரேக்கப் சீன் ஒரு மெச்சூர்டான ஒரு சீன், அதில் காட்சியோட தன்மையை உணர்ந்து ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. 2வது ஹீரோயின் அதித்தி பகங்கரோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப செயற்கையாக தான் தெரியும். ஆனால் அதுக்கு காரணம் அவங்க மட்டும் இல்லை, அந்த அளவுக்கு அவங்களோட கேரக்டர் எழுதப்பட்ட விதமே கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. படத்தில் எழிலரசோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நேர்த்தியாக இருக்குது. ஒரு எளிமையான குடும்பத்தை அதோட சந்தோஷத்தோடையும் கஷ்டங்களோடையும் காட்சிப்படுத்தின விதமாக இருக்கட்டும், மும்பையில் நகர்ற காட்சிகளாக இருக்கட்டும், அப்புறம் விரக்தியோட உச்சத்தில் கவின் மும்பையோட ஒரு தெருவில் சாக்கடை ஓடுற ஒரு பகுதியில் உட்காந்துருக்கிற ஒரு ஷாட்லாம் வேற லெவலாக இருக்குது. குறிப்பாக அவுட்டோர் காட்சிகளை நேச்சுரலாக பதிவு பண்ண விதம் தவிர செட்டுக்குள்ளே அந்த லைட்டிங்கில் பண்ணுறது தான் ஒரு கேமராமேனோட திறமை முழுமையாக நம்ம உணர முடியும். அந்த வகையில் படத்தோட ஆரம்பத்தில் வர முதல் பாட்டில் அந்த ஏ ரோஜா ரோஜா நீட்டவில்லை ஆனாலும் நாங்கள் ஹீரோடா அப்படின்னு ஒரு பாட்டு, அதில் வர செட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப கான்ட்ராஸ்டிங் அந்த கலர்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த டீல் ஆரஞ்சு அந்த இதுலாம் அந்த ஃபீல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அந்த ஆரஞ்சுக்கு முன்னாடி அந்த ப்ளூவில் வர அந்த கலர்ஸ் அந்த பேட்டர்ன்ஸ்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கவின் கிட்டார் வாசிக்கிட்டே பாடுற மாதிரி வர அந்த இரு வழி பாதையில் காத்திருந்தேன் இந்த தாமதம் ஏனோ நிலவே, அந்த பாடலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ளூ ஷேட் அந்த லைட்டிங்காக இருக்கட்டும். அப்புறம் இன்னொரு பாட்டு கல்ச்சுரல்ஸில் அந்த மெலடி சாங்னு போட்டிருக்காங்க இல்லையா, கும் தலக்கடி கும்மாவான்ட்டு கவின் அந்த பெண் வேடம் தரித்து நடனம் ஆடுற அந்த ஒரு பாட்டு, அதோட லைட்டிங்லாம் பார்க்கும்போது ஒவ்வொன்றுத்திலும் ஒவ்வொரு விதமாக பண்ணியிருக்காங்க. ஆனால் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. படத்தோட இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் கண்டிப்பாக யுவன் தான். ஆனால் இந்த படத்தில் பாடல்களை தாண்டி அவரோட பிஜிஎம் நிறைய இடங்களில் ரொம்ப அருமையாக ஸ்கோர் பண்ணியிருக்கு. குறிப்பாக கவின் மனசு தளர்ந்திருக்கப்போ அவங்க அப்பா நம்பிக்கை ஊட்டுறப்போ கவின் அப்பா கிட்ட வயது முதிர்ந்த போதிலும் வலிமை குறைந்த போதிலும் சொல்லிட்டு அந்த ஒரு டயலாக் ஒன்று வருது. ரொம்ப அழகாக எழுதப்பட்ட ஒரு டயலாக் அது சொல்லப்படும் போது பின்னணியில் வாசிக்கிற அந்த ஸ்டார் இந்த மேக்கிங்கில் போட்டிருக்காங்களா தீமா, அந்த தீமை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வேற மாதிரி எலிவேட் பண்ணுது அந்த காட்சியோட அந்த மூடியே. இந்த படத்தோட இசையை பொறுத்த வரைக்கும் இவனோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று படத்தில் இருக்குது. எதிர்பாராத ஒரு சமயத்தில் திடீர்னு படத்தோட ஒரு முக்கியமான கட்டத்தில் பொருத்தமான இடத்துல ஒரு பாட்டு ஒன்று வரும். அந்த பாட்டெல்லாம் நீங்கள் கேட்கும்போது அப்படியே உங்களுக்கு புல்லரிச்சிடும். அந்த கதாபாத்திரத்தோட அந்த வலியும் வேதனையும் அப்படியே நம்ம மனசுக்குள்ளே கடத்துற மாதிரியான ஒரு பாட்டு.
அது யுவனோட வாய்ஸில் அந்த பாட்டை நீங்கள் கேட்கும்போது எந்த பாட்டுன்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க. நீங்கள் படம் பாருங்க உங்களுக்கு வந்து தெரியும். அதை நான் ரிவீல் பண்ண விரும்பல. பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும் அது உங்களுக்கு கண்டிப்பாக. இன்ஃபேக்ட் அந்த பாட்டோட அந்த லீடு ஆரம்பிக்கும் போதே தியேட்டரில் அந்த அந்த அப்ளாஸ் இருக்கு பார்த்தீங்களா, வா ஓ அப்படின்ற மாதிரி அந்த அந்த பாட்டுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து அப்படி வந்து இருக்கு. அப்படி ஒரு எனர்ஜியும் வைபியம் வந்து கூட்டுது. டைரக்டர் இளனோட ரைட்டிங் நிறைய இடங்கள்ல எக்ஸலண்ட்டாக இருக்குது. ரொம்ப பிரில்லியண்ட்டாக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு. படத்தோட ஆரம்பத்திலேயே லால் மகன் கிட்ட சொல்கிற அந்த ஒரு டயலாக், ஒரு நடிகன் அவன் நடிப்பு திறமையால் எதை வேணா மறக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்கிற அந்த டயலாக் கடைசியில் படத்தோட முடிவில் வந்து வேற ஒரு விதமாக அதை வந்து சம்மந்தப்படுத்தியிருப்பாங்க. அது ஒரு மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி உலுக்கிடுது நிஜமா. அதே மாதிரி மேக்கிங் வைஸ் பார்க்குறோன்னா ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு ஷாட்டு, ஒரு கேரக்டரோட அந்த வலியை உணர வைக்கிற அந்த விதம் இருக்குல்ல, அது ஒரு ஒரு ஷாட், சிங்கிள் ஷாட்டு, அது ரொம்ப டெக்னிக்கலாக எடுத்திருக்காங்க. கண்ணாடியில் வந்து கவின் தன்னோட முகத்தை பார்க்குற மாதிரி ஒரு காட்சி, அது அப்படியே கேமரா சுற்றி சுற்றி ரோல் ஆகிட்டே இருக்கும். அது ரோல் ஆக அதுக்குள்ளே அது கண்ணாடியில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள்லாம் சின்ன வயதுலேருந்து அவர் வந்து ஏற்பட்ட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒட்டுமொத்தமாக அப்படியே வந்து ஒரு மாண்டாஜ் மாதிரி வந்து காட்டுறாங்க. அது வேற மாதிரி பண்ணுது பார்க்கும்போது. டயலாக்கா வந்து சொல்லலாம், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அந்த வயது முதிர்ந்த போதிலும் வலிமை குறைந்த போதிலும் வாள் தரிப்பதை வீரன் நிறுத்துவதில்லைன்ட்டு அந்த தன்னம்பிக்கை ஊட்டுற மாதிரி அந்த ஒரு வசனம்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி வெற்றிக்கு நிறமோ உயரமோ அகலமோலாம் தெரியாது, அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து என்ன ஆனாலும் விடாத அந்த முயற்சியும் வைராக்கியம் தான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வசனம். முக்கியமாக படத்தோட எண்டில் வரக்கூடிய அந்த ஒரு லாங் டேக் சிங்கிள் ஷாட்டு அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு ரொம்ப பிரமாதமாக வந்து பண்ணியிருக்காங்க. அவ்வளோ கோஆர்டினேஷனு. இது வந்து நாங்கள் வந்து டெக்னிக்கலாக ஒரு விஷயம் பண்ணி அசத்த போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு முனைப்பெல்லாம் வந்து காட்டுறது வந்து நோக்கமாக இல்லாமல், நிஜமா அந்த இடத்துல இந்த படத்துக்கு வந்து அந்த கதைக்கு வந்து தேவைப்படக்கூடிய ஒரு காட்சியா வந்து இருக்கு. படத்துல எல்லாமே பாஸ் மார்க் தான வந்து பிரச்சனைகளே இல்லையான்னு கேட்டா, அங்கங்க ஒரு சில பிரச்சனைகள் வந்து இருக்க தான் செய்யுது. குறிப்பா கதாநாயகனோட பிரச்சனை வந்து இதுல வந்து என்னன்னா, அவன் வந்து வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய நடிகனா வந்து சாதிக்கணும் அப்படின்றது அவனோட ஒரு லட்சிய கனவா இருக்கு. ஆனா அதுக்காக வந்து என்ன விதமான முயற்சிகளை எடுத்தான்றது வந்து பார்த்தோம்னா ரொம்ப குறைவா தான் இருக்கு. ஏன்னா படத்தோட முதல் பாதியில வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வந்து அவர் வந்து தன்னோட லட்சியத்தை வந்து நோக்கி வந்து பயணிக்கிற காட்சிகளா இல்லாம, காதலியை சந்திக்கிற காட்சிகள் வந்து அவளை இம்ப்ரெஸ் பண்றதுக்கான அந்த விஷயங்கள் அந்த மாதிரி பண்ண நகரக்கூடிய காட்சிகளா தான் வந்து இருக்கு. பொதுவா அவரோட நடிப்பு திறமையை வெளிப்படுத்துற மாதிரி அங்கங்க ஒரு புரொடக்ஷன் ஹவுசஸ்ல போயிட்டு வந்து இவங்க ஆடிஷனுக்குலாம் வந்து போகிற இடங்கள்ல அவர் எப்படிலாம் நடிச்சார் அப்படின்றது சாம்பிளிங்கா வந்து ஒரு காட்சி வந்து வருது. ஆனா அது கொஞ்சம் போதுமானதா இல்ல. இன்னும் கூட அவர் தன்னோட நடிப்பு திறமையை வந்து காட்டினா தான் பார்க்குற நம்மளுக்கும் வந்து ஆமா இவ்வளோ திறமையா நடிக்கிற ஒருத்தனை வந்து எதுக்கு இவங்க அவமானப்படுத்த நம்மளுக்கு ஒரு இது ஒரு ஃபீல் வரும்ல. அது வந்து இந்த படத்துல இல்லவே இல்ல. சரி முதல் பகுதி தான் இப்படி இருக்குன்னா, இரண்டாவது பகுதி கம்ப்ளீட்டா இதுல இருந்து டிவைட் ஆகிட்டு வேற ஒரு திசை நோக்கி வந்து பயணிக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துருது. ஏன் அப்படி பண்ணாங்கன்னே வந்து தெரியல. ஏன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்பாராத ஒரு அதிர்ச்சியும் திருப்பமும் வந்து அந்த இன்ட்ரோ பிளாக்ல நடக்குது. ஆனா அதுக்கு பிறகு நகரக்கூடிய கதையில பொதுவா ஒரு கேள்விதான். சினிமா துறையில சாதிக்க நினைக்கிற இளைஞர்கள் வந்து கல்யாணத்தை வந்து தள்ளி போடுவாங்க. ஏன்னா வந்து ஏதாவது சாதிச்சு காட்டினதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் 35, 36, 38 வரைக்கும் வந்து ஓடும் அது. ஆனா இந்த படத்துல ஒரு பெரிய பிரச்சனைனால வந்து அது பிரேக்கப் முதல் காதல்ல. திடீர்னு அடுத்த ஒரு 10வது நிமிஷத்துல வந்து இன்னொரு காதலை வந்து ஏத்துக்கிற அளவுக்கு ஒரு ஹீரோ வந்து தயாராகுவானா? ஹீரோன்னு இல்ல, வாழ்க்கையில ஒருத்தன் அப்படி தயாராகுவானா? அது வந்து சுத்தமா விளங்கல. ஏன்னா அது ஒரு தடைக்கல்லா மாறிடும்ல. கல்யாணம்னு ஒரு கமிட்மெண்ட் வந்துருச்சுன்னா, அவனோட தன்னோட லட்சியத்தை நோக்கி போற அந்த பயணத்துக்கு வந்து அதுவே வந்து தடையா இருக்காதா? இது எப்படி வந்து இந்த கதைக்குள்ள இது சரிதான்னு நினைச்சு வந்து எடுத்தாங்கன்னு தெரியல. ஒரு பிரேக்கப் ஒண்ணு குடுத்தாச்சு. அதனால வந்து கதையில வந்து இன்னொரு ஹீரோயின வந்து உள்ள கொண்டு வரணுன்றதுக்கான ஒரு இதுவா என்னன்னு தெரியல. அது பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு வாழ்க்கையில அவன் வந்து சமாளிக்கிறதுக்கு அவன் படுற சிரமங்கள நோக்கிய ஒரு பயணமா தான் இருக்கு கதை. அதனாலேயே பல இடங்கள்ல கொஞ்சம் அலுப்பையும், சலிப்பையும் ஏற்படுத்துற மாதிரி தான் வந்து உணர்வ குடுக்குது. குறை இல்லாம மனுஷனே இல்ல. படங்கள் மட்டும் என்ன விதிவிலக்கா? அதனால இதுல இருக்க நல்ல விஷயங்கள்னு பார்த்தோம்னா, வாழ்க்கையில எத எழுந்தாலும் தன்னம்பிக்கையும், விடாமுயற்சியும் மட்டும் விட்டுக் குடுக்கவே கூடாது அப்படின்ற ஒரு டோன் இருக்கு. அதுக்காகவே இந்த படத்தை தாராளமா வந்து பார்க்கலாம். கோடை விடுமுறையில குடும்பத்தோட மொத்தமா எல்லாரும் சேர்ந்து போய் பார்த்து என்ஜாய் பண்றதுக்கான ஒரு அருமையான படம் தான். அதனால கண்டிப்பா தாராளமா உடனே போய் பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியமா அந்த பெல் ஐக்கனை ஒரு தடவை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்து ஒரு படம் திரைக்கு வரப்போ மீண்டும் எவ்வளவு சீக்கிரம் சந்திக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.